ஆமா போகாது. உங்களுக்கு விவரம் தெரியும். உள்ளூர்ல பிச்சை எடுத்தா பிச்சை சேருமா? சேராது. நம்மள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, பிச்சையே போட மாட்டான். அதேதான். அதனால சரி நல்ல மாடு கள்ள மாடுன்னு தெரியும். நல்ல மாடு எங்கனாலும் விலை போயிரும். கள்ள மாடு விலை போகாது. போகாது. சாலை போட்டு ஒரு சாலை தான் மடங்கி இருப்பாங்க. குப்புற படுத்துக்கணும், 4 காலி படுத்துக்கணும், எந்திக்காது. ஆமா, பிறகு அதை யார் வாங்குவா? அப்ப நான் 8வது பிறந்து என் அழகை கண்டு என்ன கேட்காத மாப்பிள்ளை கிடையாது. அதானே கேட்டேன். அப்ப எல்லா மாப்பிள்ளையுமே இப்படி என்ன கேட்கும் போது எனக்கு எந்த மாப்பிள்ளையுமே பிடிக்கல. பிடிக்கல. நான் மாப்பிள்ளைய நேர்ல பாக்கணும்னு சொன்னேன். சரி. எங்க அப்பா 56 தேசத்துக்கும் அறிக்கையை கொடுத்து அனைவரையுமே அரண்மனைக்கு வரவழைத்தார். எங்க அப்பா அரண்மனையில அழைப்பு கொடுத்தவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அழைப்பையும் கொடுக்காம மதுரை சொக்கனும் கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பத்திரிக்கை குடிக்கல, எதுக்கு வந்தாரு? குள்ள மனுஷன், அவனுக்கு என் மேல 2ஆம் தரமா ஒரு ஆசை, ஒரு எண்ணம். எங்க அக்கால கொடுத்தாச்சு, என்னையும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கின்றார். ஒரு வீட்டுல 2 பொண்ணு இருக்குன்னா என்ன, மூத்த பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பார்க்க வருவாங்க. சரி. மூத்த பொண்ணை சோடிச்சு ரெடியா வச்சிருக்கணும். சரி. இந்த இளைய பொண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமையா. அந்த பொண்ணு அங்க வீட்டுல இருக்க கூடாது. என்ன செய்யணும்? அவளை வெளியே எங்க விரட்டி விட்டுறணும். என்ன தெருவுக்கா போகணும்? அதானே கேட்டேன். தெருவுக்கா போனோம்னே இல்ல வேற எங்கேயா விரட்டி விட்டுறணும். அக்கால பொண்ணு போக்க பார்க்க வரும்போது சரி தங்கச்சி அதுக்கு மேல மினிக்கிட்டு வந்து நிக்க கூடாது. மாப்பிள்ளை என்ன நினைப்பான் தெரியுமா? எப்படி இந்த பிள்ளை கெட்டதை விட இளைய பிள்ளை கிடைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காள. அதுக்கு தங்கச்சியை ஒழிக்க வைக்க கூடாதியா? மாப்பிள்ளை மண்டையில அறிவு வேணும். நம்ம எந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கோம், என்ன செய்யணும்னு அப்படிம்பாங்க. அதனால நீ கொஞ்சம் ஓரமா நின்று இருக்கணும். நீ முன்னாடி வந்து நின்று இருப்ப. அந்த கட்டை சொக்கரு கட்ட மனுஷன் உன்னை கண்ணு வச்சு பார்த்திருப்பாரு. அப்ப இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சிமான் தலைவன் கோட்டை மாநகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த பூசை பாண்டியன் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று முதலாக 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக 6 பேர்களுக்குமே 6 பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு அன்போடு நாமளை சபையிலே ஆதரித்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் ஐயனுடைய அருளாலை எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே, அழகு மலை முருகனுட அருளாம் ஐயா மலை முருகனுட அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும், செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும், பட்டியது பெருக வேண்டும், பாலாக பொங்க வேண்டும், ராமபூலி அருளாலே நாளாக வாழ வேண்டும், வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல, வளர வேணும் கையிலை போல, வாழையடி அவர்கள் வாழ வேணும் கையிலை போல ஐயா வாழ வேணும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி செய்யும் தொழில்கள் எல்லாம் சிறப்பு வச்சு ராமபுலி ஐயனுடைய அருளாலை என்றைக்கும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் பொழுது இந்த மோகினி பெண்கொடியாளாகப்பட்டவா எனக்கு சுயம்பரம் நடக்கும் போது மதுரை சொக்கனும் கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்க அவனுக்கு பொண்ணு கிடைக்குமான்னு பாக்காரு. அதான் சொக்கனுக்கு சட்டி இளவு, சொக்கம் பொண்டாட்டிக்கு பக்தி இளவு என்பார்கள். 3 நேரமும் சாப்பிடுவாரு, நல்ல முணங்க உறங்குவாரு. அவர் வேலையாதான் சாப்பாடு கூட உறக்கம் தானே. அப்ப இந்த சொக்க முன்னால வந்து உட்கார்ந்து இருக்க எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து பந்தல்ல சுழட்டி எரிய சொன்னார். எரிஞ்ச மாலை என்னஞ்சுது? நான் பந்தல்ல சுழட்டி எரிந்த மாலை சொக்க கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. இத்தனை மாப்பிள்ளை
மாப்பிள்ளை இருக்க அந்த கழுத்துல விழக்கூடாதா? கோட்டையிலே பிறந்தால் எனக்கு போட்ட விதி தப்பாது. அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுத முடியாத அண்ணா. பிரம்மன் எழுத்தை பிரித்தெழுதலாகாது. என் கரகம் நான் மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். நான் வாக்கப்பட்டு போகும்போது எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்துல என்னை எவ்வளவு பாசமா வளர்த்தாரு தெரியுமா? நான் 8வது பிள்ளைன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்ப எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்துல எனக்கு நான் பிறந்தேன் பேர்கால செலவு மிச்சம் போச்சுன்னு எங்க அப்பா சந்தோஷமா வளர்த்தாரு. அப்படியா? நீ பிறந்தேன்னு உனக்கு பேர்கால செலவு மிச்சமாச்சு. ஆமா. நான் வந்து எங்க வீட்டுல 3வது பொண்ணு. அப்படியா? ஆமா. சரி. நான் 3வது முதலாவது பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. 2வது ஆம்பளை புள்ள பிறக்கும்னு எதிர்பார்த்தாங்க. சரி. அப்பவும் ஆம்பளை புள்ள பிறக்கல. எங்க அக்கா 2வது பெண் குழந்தையா பிறந்தா. 3வது ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும்னு கடவுளை நினைச்சு நேர்ந்துகிட்டு இருந்தா 3வது நான் பொட்ட பிள்ளையா வந்து பிறந்துட்டேனா. அப்படியா? உங்க அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு. எங்க அப்பா என்ன ஒரு வாரமா பார்க்கவே வரலையா. 3வது பொட்ட பிள்ளை பிறந்தா முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா சந்தோஷப்பட்டாரா? இல்ல. 3வது ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு வாரமா என்ன யாருன்னு பார்க்கவில்லை. எங்க அம்மா மட்டும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு கவலை. என்ன கவலைன்னு கேட்கணும். என்னய்யா? 3 பொட்ட பிள்ளைகள் பிறந்திருக்கு. 8300 ரூபாய் 200 ரூபாய் தங்க விக்கி. ஆமா. இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி கரை சேர்க்க அப்படின்னு கவலையில ஒரு வாரமா இது உண்மை. யாருமே ஒரு வாரமா பார்க்க வரல. ஆமா. 4வது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லி தவம் இருந்து சரி என் தம்பிய வந்து பிறந்தான். அப்பா நினைச்ச காரியத்தை அத மாதிரி 8வது நான் பிறந்தேன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். நான் திருமணமாகி போகும்போது எனக்கு 7 வண்டி சீதனத்தை கொடுத்தார். 7 வண்டி சீதனம்னா என்ன தெரியுமா? அது இல்ல தாத்தா, அதுக்கு மேல என்ன தெரியுமா? 7 வண்டி சீதனமோ 7 வண்டி சீதனமோ ஆனையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்தில் 1 கோடி. ஆனையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி. கோடியா கொடுத்தா தீவனம் வாங்கி போட முடியுமா? என்ன கோடியா? ஆனையில 1 கோடினா வளர்க்க முடியுமா? கோடி ஆனை இல்ல, கட்டுக்கட்டா பணம் இல்ல. என்னது கோடின்னு சொன்னா என்ன தெரியுமா? கோடி என்பதற்கு புதுசு என்பது அர்த்தம், பொருள். ஓ அப்படியா? கோடி என்பதற்கு புதுசு என்பது பொருள். ஆனைய மாறின்னு சொன்னா ஆனையில 1 கோடினா ஆனையை போல உருவம் கொண்ட மறவையினால உயிர் இல்லாத புது பொம்மை. குதிரைய மாறி, ஒட்டகத்தை மாறி. எதுக்கு நினைக்க? எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எங்க அப்பா விளையாட்டு பொருளா கொடுத்தாரு. விளையாட்டு பொருளா கொடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு பாசம் இருக்கும். ரொம்ப பாசம் தான் உங்க அப்பாவுக்கு. சார்லப்பாவுக்கு ரொம்ப பாசம். ஆனையிலே 1 கோடி, குதிரையிலே 1 கோடி, கோடி கோடி எங்க அப்பா எனக்கு அனுப்பி வச்சாரு. பாத்தியா? நான் போய் தெருக்கோடியில நின்னு நான் போய் தெருக்கோடியில நின்னு சுக்க நேர உள்ள போயிட்டாரு. மதுரையில 4 வாசல் இருக்கு. எனக்கு எங்க போகணும் எங்க வரணும்னே தெரியல. 4 வாசலும் ஒண்ணு போல இருக்கு. அப்ப நான் நினைச்சேன் சொக்க அவசரமா உள்ள போயிட்டாரு, ஆரத்தி எடுக்க கண்டு ஆள் அனுப்புவாருன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன நடக்கு தெரியுமா? உள்ள இருந்து ஒருத்தி வந்தா பாரு, பச்சை நிறத்தோடு, பச்சை ஆடையோடு, பச்சை கிளியோடு எங்க அக்கா மீனாட்சி விறுவிறுன்னு வந்தா. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாள. அதத்தானே சொன்னேன், ஆரத்தி எடுத்து கூட்டு போவான்னு தான் நின்னேன். அவ அங்க இருந்து வந்தா. என்ன தங்கச்சின்னு பார்த்தாளா, என்ன உடப்பிறந்தான்னு பார்த்தாளா? அவ என்ன கேட்டா தெரியுமா? அடி யாரடிய சக்கரத்தி, யாரடிய சக்கரத்தி, எங்கிருந்து இங்கு வந்தா சடைய பிடிக்காது என்ன சந்திக்கு இழுத்தாள், என் பொண்ணைய பிடிக்காது கோடிக்கு இழுத்தாள், முடிய பிடிக்காது முடிய பிடிக்காது முத்துக்கு இழுத்தாள்,
சடைய பிடிச்சா பிடிப்பல்ல விறுவிறுன்னு சந்தியில் எடுத்து விட்டா பிடிச்சால பிடிக்கல எவட்டி சக்கரத்தைய ஆளனோடு வந்தவன் யாருன்னா யாரு கூட பிறந்த தங்கச்சின்னா ஒருவன் சாப்பாடு கொடுத்து என்ன கூட வைக்கணும்னு நினைச்சாளா கூட பிறந்த தங்கச்சின்னா ஒரு சேலையை கொடுப்பா ஒரு சட்டையை கொடுப்பா கழுத்துல போட்டு செயினை கூட கழட்டி கொடுப்பா நீ சாரிய பங்கு கூட போனா உன்னை சும்மா விடுவாளா வா அதான் பந்தியில கேட்டா கொடுப்பேன் முந்தியில கொடுப்பாளா அதானே பெண்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பா போடுத நகையை வச்சுக்க ஒரு நாளைக்கு போட்டு கொண்டு வா இந்த சேலைய கொண்டு கட்டிக்க சட்டை சரியா இல்லைன்னா புறுத்து விட்டுக்க அதோட நான் தச்சுக்கிடுவேன்னு கொடுத்து விட்டுருவா கால போடுத நகையை கொடுத்துருவா சாப்பிடுற சாப்பாட்டை கொடுத்துருவா தன்னுடைய கழுத்துல போட்டிருக்கா பாரு 1 ரூபா கருப்பு கயிறு அந்த கருத்த கயிறு அந்த கயத்தை மட்டும் விடவே மாட்டா அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா அந்த காலத்துல பெண்களுக்கு தாலி என்பது வேலி மாதிரியாம் வேலி அப்ப அப்படி சொன்னாங்க பெண்களுக்கு தான் அப்ப தாலி மாதிரி வேலி பெண்களுக்கு அப்போ ஆனா இப்போ ஆம்பளைங்க உங்களுக்கு தான் தாலி வேலி மாதிரி எப்படின்னா நான் தாத்தா இருக்காரு பாரு இவர மாதிரி ஒரு ஆளு ஒரு குவாட்டருக்கு கூட ஒரு குவாட்டரை அடிச்சிட்டு தனக்கு நிகர் இல்லாம 10 குவாட்டரை குடிச்சிட்டு போய் வீட்டுல போய் பொண்டாட்டிய அடிக்க வேண்டியது சொல்ல வேண்டியது பேச வேண்டியது தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது யாமல அடிக்கன்னு கேட்டா என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் உனக்கு நல்லன்னு கேட்பான் அப்போ இந்த அம்மா என்னைவா தெரியுமா அப்போ வந்து அப்படி கேட்டிருக்காங்க இப்போ உள்ளவங்க அப்படி கிடையாது நேர 2 பிள்ளைய இவங்க கையில பிடிச்சு மகளிர்ல போய் இவங்களை எழுதி கொடுத்துட்டு இந்த பெயர் டெய்லி குடிச்சிட்டு வந்து என் உயிரை வாங்குதான் இவனை காப்பு போட்டு உங்க வீட்டுல கூட்டியாந்து குதிங்கால நரம்ப உருவி விட்டுருங்க வீட்டுல ரொம்ப குதிக்கான் குதிங்கால் நரம்ப உருவி நக்கைய கலத்தி விட்டுருங்க நரம்ப உருவலன்னு வைங்க காலை நீட்ட சொல்லிட்டு அப்படின்னு இந்த அம்மா கொண்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா நேர மகளிர்ல இருந்து வருவாங்க யாரு பெண்கள் வருவாங்க பெண் காக்கி சட்டை போட்ட பெண் போலீஸ் வந்து உங்க கையில காப்பு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு உங்களை மிதின்னு மிதிச்சு அடிச்சு போட்டிருப்பாங்க அப்ப இந்த அம்மா நினைப்பா கோவத்துல இவளை கொண்டு உள்ள வச்சுட்டோம் நாளைக்கு இந்த புள்ளையெல்லாம் அப்பம் இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அந்த தாலியை இவன் தூக்கி போட்டுக்கிட்டு 2 பிள்ளைய உன் கையில பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா மறுபடியும் வருவா ஐயா என்னை அடிச்சா மிதிச்சா அவனை பயமுடுத்தணும்னு சொன்ன நான் எழுதி கொடுத்துட்டேன் ஆனா நான் போட்டுக்க பாருங்க இந்த கயிறு இந்த கயத்துக்கு ஆபத்து இல்லாம இந்த பிள்ளைக்கு நாளைக்கு அப்பம் இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது அதனால இந்த பையல வெளியே விட்டுருங்க இதுக்கு மேல அடிக்காதங்க இந்த பையன் அடிச்சது போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னு கொண்டு வந்து நாங்க காட்டினா தான் உங்களை வெளியே விடுவாங்க அந்த ஐயா பார்த்து சொல்லுவாங்க நீ கொடுத்தது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட இப்ப கம்ப்ளைண்ட் வந்து நீ வாபஸ் பண்ணணும் வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு தாலியை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாள்ல ஆமா அதேதான் கையெழுத்து போட்டு அதான் இப்போ உங்களுக்கு தான் தாலி என்பது வேலை மாதிரி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு தாலி கட்டின பெண்களை வந்து 1000 காலத்து பயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உங்களுக்கு தான் அது பயிறு எங்களுக்கு என்னது தலைய மொட்டை போட்டுருவான் பாத்துக்கோ நான் ஒன்னும் சொல்லலையே இப்போ பேன் கடிச்சிருந்து தலைவனே அதான் மொட்டை போட்டோம்னா தடி கடிக்காதுல இருக்கட்டும் அதாவது நாம குடிக்கிறோம்னு சொன்னா கொஞ்சம் மனசுல நினைச்சு பார்க்கணும்யா நம்ம பொண்டாட்டி என்ன செய்வா நம்ம பெத்த பிள்ளைக என்ன செய்யும் நம்ம வீட்டுல என்ன நிலைமையா இருக்கு நம்ம ஒரு பாட்டில் அடிச்சுட்டு போறோமே பைக்கில போறோம் நடந்து போறோம் ரோட்ல கீழே விழுந்துட்டா என்ன ஆகும் தெக்கத்தான் போகணும் பிறகு வீட்டுக்கு வர முடியாது அப்ப நம்ம வீட்டு நிலைமையை யோசிச்சு பார்க்கணும் நம்ம இல்லைன்னு சொன்னா நம்ம மனைவி என்ன செய்வா நம்ம பிள்ளைக என்ன செய்யும் அதாவது குடிக்கிறவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் வேண்டாம் ஒரே 1 மணி நேரம் மட்டும் நம்ம திருநெல்வேலியில இருக்கு பாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படியா ஹை கிரவுண்டுக்கு போய் பார்க்கணும் 1 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி பார்த்தா போதும் என்ன ஆகும் அன்னையோட மனுஷன் குடிக்கவே மாட்டாரு அப்படியா அங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கு எங்களுக்கு வார வேலைக்கு அந்த புண்ணியவான இந்த கடையை மாத்திரம் துறக்கலன்னு வச்சுக்கோ தூக்கம் வராது நாலு காலுக்கு வழி காக்காது என்னத்தையாவது நாங்க இப்படி தினம் முழிக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்க நேரம்
உன்னை வாங்கி திருவி ஆமா அப்படியே லாத்திட்டு தூங்கினா தான் தூக்கம் வரும், நிம்மதியா தூக்கம் வரும். இல்லைன்னா வராது தாயி. நீ தூக்கம் வரும்னு அடிப்ப, அது மொத்தமா உன்னை தூங்க வச்சிரும். அது நடந்தது நடக்கு, இன்னும் என்னையே போறோம். அப்ப டெய்லி எதுக்கு அணுவா செத்துக்கிட்டு இருக்க? அப்படி சொன்ன மாதிரி ஒரு ரோக்கர் வாங்கி தரேன், ஒரு முகமா போய்க்கலாம். ரோக்கர் வாங்கி அந்த தாளத்துக்கு அர்த்தம் கொடு. அதனால நம்ம குடிக்கிறோம்னு சொன்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பாட்டில வாங்கி குடிக்கிறதுக்கு கடையில போய் ஒரு பழ ஜூஸ் வாங்கி குடிக்கலாம். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு இந்த பழத்தை வாங்கிட்டு போனா நம்ம பிள்ளைங்க சாப்பிடும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்தா அதை பிள்ளைங்க போடுமே, அப்படிங்கிற நினைவு வரணும். என் தம்பி எடுத்துக்கிட்டா, என் தம்பி ஒரு நாளைக்கு 4 குவார்டர் குடிக்கான். குடிப்பாருல அந்த உடம்புல உணர்வு இருக்கா? இல்ல இல்ல. அந்த 4 குவார்டர் குடிக்காத அந்த வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு. சரி. ஆனா வீட்டுல என்ன ரேஷன் அரிசி? அப்படியா? நல்ல அரிசி கிடையாது. ரேஷன் அரிசினா சுகர் பிரஷர் வராதான். அப்படி வராதோ? இப்ப அதத்தான் பொங்கி சாப்பிட சொல்றாங்க. அதாவது ஒரு ஆள் இப்படித்தான் இருந்தார். எத்தனை மணி நேரமா இருந்தாலும் சரி, எத்தனை நாளா இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா குடித்து கொண்டே இருப்பார். அவருக்கு குடின்னு சொன்னா அதுக்கு அடிமையாகி குடித்து கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல குடிச்சு குடிச்சு எவ்வளவு, ஆனா நல்லா சாப்பிடுவாரு, நல்லா அவரை மாதிரி சாப்பிடவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல குடித்து 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 அன்னைக்கு படுத்தவரு தீபாவளி அன்னைக்கு விடிய காலம் எந்திக்கவே இல்லை. அப்படியா? படுத்தவர் தான் தோசை விடிய காலம் எந்திக்கவே இல்லை. அந்த அம்மா நினைத்து பார்த்திருப்பாளா? அந்த பிள்ளை நினைத்து பார்த்திருப்பாளா? உனக்கு வாக்கரை நான் ஊத்தல. அப்போ நம்ம குடும்பத்தை நினைத்து பார்க்கணும்யா. நான் நினைக்கணும். நீ சொல்லுறத கேட்டேன்னு சொன்னா நாங்கெல்லாம் கெட்டுதோம்னு சொன்னா சரி. என்னது? கடையில கொண்டு பணம் கட்டுதோம். ஆமா. மொத்தமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரும். அதனால வரும், உங்களுக்கு வரும் கண்டிப்பா. கவர்மெண்ட்ல கேட்கணும். வரும், உங்களுக்கு எல்லாம் வரும். என்னது வரும்? எல்லாம் தெக்க போவேல வரும். பின்னால அது என்னைக்கு நாள் ஒரு நாளைக்கு போத்தானே 10 ஆளு பின்னாலே பூ போடும். ஆமா. கொட்டடிப்பாங்க. கறி சாப்பாடு படப்பு போடுவாங்க. புது ட்ரெஸ் எடுப்பாங்க. சரி. குச்சாலம் தான், பாவநாசம் தான். ஆமா. நல்லா இருக்கும். ஆமா. நான் போயிட்டோம்னா உனக்கு கொஞ்சம் லேசா. நாளைக்கு 4 கோட்டர் அடிக்கானே. சரி. அந்த பிள்ளை குட்டிகளுக்கு என்ன செய்யும்? அந்த பெண்ணா பிறந்தவ என்ன செய்வா? அதானே. இவன் உடம்ப மட்டும் ஜோச மட்டும் பாக்கானே. அந்த பொண்டாட்டி பிள்ளை யாரு பாக்கா? அப்படின்னா கல்யாணமே முடிக்காம இருக்கணும். இவன் இருக்கிறத விட போறதே மேலு. ஆமையா. போயிட்டாமுன்னா சரி, அவ எப்படியாவது பிழைச்சிக்கிடுவா. இவன் இருந்து இறங்கி தான் படுத்துதான். இவனுக்கு ஒரு சாப்பாடு போட்டு அதுவும் தண்டமா தான் போகுது. பிறகு ஒரு சோத்த பொங்கனா சாப்பிட விடுதானா? தண்ணியை போட்டு என்ன வறுத்து வாரான். அப்போ இந்த மோகினியாகப்பட்டவா நாம் மதுரையிலே சொக்கனுக்கு வாக்கப்பட்டு சக்களத்தி போராட்டம் சகல வீருக்கும் கொண்டாட்டமாகி கணவனோடு சண்டையிட்டு தகப்பன் வீடு வருகிறேன். எல்லாரும் எங்க போறிய? வீட்டுக்கு. தூக்கம் வருதுல. பெரியம்மா ஏக்கா நீ வாரியா? ஒருத்தரையா எழுப்பி கூட்டு போறாவோ. அவ நினைக்காவோ நானும் இப்ப முடிப்பா நிறவு பிறகு முடிப்பான்னு பாக்கேன். இவன் முடிக்கிறது மாதிரி தெரியல. நம்ம வீட்டுக்கு போவோம்ட்டு போறாவோ. சரி. வில்ல முடியதுக்கு முன்னால யாரு வீட்டுக்கு போனிய? என்னாகும்? முக்குல முனி நிக்கி. அம்மாடி. மோகினி இல்ல, பேய் பிடிச்சா விட்டுரும். சரி. ஏன் கூட வந்தது பெரிய சடாமுனி. பேய் பிடிச்சாலே விடாது. சடாமுனி பிடிச்சதான் மறுபடியும் ஐயா கிட்ட திருநீர் போட்டா தான் கேட்கும். வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனா இப்ப மணி என்ன? மணி கரெக்டா 2 ஆக போகுது. இதுக்கு மேல தூக்கம் தான் வரும். தூங்கத்தான் இப்ப எல்லாரும் போறாங்க. என் பேச்ச மீறி வீட்டுல போய் தூங்குனேன்னா தூங்கும் போது கண்ணும் தெரியாது. கண்ணை மூடனா இருட்டாத்தான் இருக்கும். அதத்தான் சொன்னேன். கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லைன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. யாரை பார்த்து தூங்கும்போது கண் தெரியாம போயிரும்னு சொல்லி கேட்பாங்களா? கல்ல கொண்டு எரிஞ்சிடாம. சரி. அப்ப இந்த மோகினியாகப்பட்டவா கணவனோடு சண்டையிட்டு மாதா வீடு வருகிற அண்ணா. அண்ணா ஒத்தையிலே போறவள போற, நான் ஒத்தையில போறவள, உனக்கு உடன் பிறப்ப நினைக்க வேணும், நான் தனியாக போறவள, உனக்கு தங்கையா நினைக்க வேணும் என்று
வல்லரக்கா நான் ஒத்தையிலே போறவள உனக்கு உடம்புறப்பா நினைக்கணும். ஏன் மோகினி என்ன அண்ணன் நின்னுகிட்டு இருக்க? முத்தான வாய் திறந்து என்ன அத்தாமனை கூப்பிடு. எனக்கு 2ஆம் தாரமா நீ வாக்கப்பட்டு வந்து எனக்கு சொன்னா உனக்கு நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கின்றாயே. யாரக்கா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அப்படி உனக்கு நான் 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு வரணும்னு சொன்னா என் பூ முடிக்க மனம் இருக்கு, என்ன பூ முடிக்க மனம் இருக்கு, பொஞ்சாதிக்கு பயம் இருக்கு, நான் தாலி போட மனம் இருக்கு, தாரத்துக்கு பயம் இருக்கு, நம்ம ஆலையிட மனம் இருக்கு, நம்ம ஆலையிட மனம் இருக்கு, அண்ணாவும் மனவாட்டிக்கு பயம் இருக்கு. பயமா இருக்கு அண்ணா. ஏ மோகினி அவளை பார்த்தா நீ பயப்படுத? நீ ஆட்டும்னு சொல்லு. அவன் அடி வயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிட்டு வாரு. மூத்தவளுக்கு இக்கதினா 2ஆம் தர எனக்கு என்ன கதி? உள்ளவளுக்கு ஊர் கிணறு, மூத்தவளுக்கு ஆறுன்னா உனக்கு கிணறு. பாத்துக்கோ. அப்ப மோகினி நான் உனக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வர. ஏன்னா மோகினி வந்து அரக்கனை வதை முடிக்கணும் பாத்தியா? ஆட்டும் என்று சம்மதித்து உனக்கு நான் 2ஆம் தரம் மனைவியாக வர வேண்டுமானா மூத்த மனைவி இருக்கா? 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க. என் கையை பிடிச்சனா நான் கருகி உருகி சாம்பலா போவேன். அதனால அலை கடலிலே போய் 3 முங்கு போட்டிய முன்ன ஆலை வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி உன் ஆணை என் ஆணை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அன்ன வாங்கி உண்ண மாட்டேன் அப்படின்னு உன் தொண்டையில வைத்து சத்தியம் பண்ணா நான் உனக்கு மனைவியா வாரம்னு சொன்னா அப்பலே சொல்லியிருந்தா இதுக்குள்ளயும் பழைய புருஷனும் பழைய பொண்டாட்டியுமா ஆயிருப்போமே. இப்ப புது பொண்ணு புது பொண்டாட்டியா இருக்கிறத விட கொஞ்ச நேரம் முன்னால சொன்னா நீ சொன்ன மாதிரி குத்தாலம் கூட போயிட்டு அழகா குத்தாலத்துல குளிச்சிட்டு அங்க நல்ல கடையில சாப்பிட்டுட்டு சரி நீட்டா வந்திருக்கலாமே. அதனால இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. என்ன செய்யணும்? நான் இப்பொழுதே உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் என்று அவன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான், மங்கையை கண்டான், மது குடித்த வண்டாக சுழண்ட வல்லரக்கல் ஆயகளை படித்தும் அறிவிழந்து போனான், புராணங்களை படித்தும் புத்தி இழந்து போனா வல்லரக்க பெண்ணென்று எண்ணி நான் பெருமாளா என்னல கண்ணியாக எண்ணி நான் கண்ணபுரானாக எண்ணவில்லை, மங்கையாக எண்ணி நான் மாய கண்ணனாக என்ன அத வல்லரக்கல் பெண் மீது உள்ள மோகத்தை கொண்டு அவன் எங்கே வருகிறான்? அவை அலைகடலில் ஓடி வந்து அவை முங்குவானா நிமிருவானா 3 முங்கு போடுவானா அவை மோகினியா முன்னாலே உண்டு விரலை எடுத்து உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக அவர் ஏன் உன்னானை என்னானைன்னு சத்தியம் பண்ணினார்? எதற்கு? ஆண்டவன் வரம் கொடுக்கும் போது பார்வதிக்கு மேல உன்னானை என்னானைன்னு சொல்லி சத்தியம் பண்ணினார். அந்த சத்தியத்தை முறிச்சாட்டா இந்த அரக்கனை வதை முடிக்கலாம். அதனால உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவியை பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அதை முட்டி நல்ல விரல் எடுத்து அவை சரச வைத்தான் சுத்துவான் நாடு தொண்டையிலே வைப்பான் அவன் தொண்டையில வைத்த போது வல்லரங்க சுக்கு சுக்கு நொறுங்குவானா எரிந்தவரை சாம்பலைத்தான் எந்தருமா கையில் எடுத்து ஆதி வள்ளி கைலாசம் அரணாரிட ஒப்படைக்க
நான் படைத்த பிள்ளை, நான் கொடுத்த வரம் என்னால் அழிக்க முடியவில்லையே, உங்களால எப்படி முடிந்தது? எப்படியா முடிந்தது? இறைவா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால், அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்திலே எதுவும் கிடையாது. நான் எடுத்தேன் மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன். நீர் மோகினி அவதாரம் எடுத்தேரா? அப்ப அதே சுரூபத்தை இப்ப எடுத்தாத்தான் உண்மை நான் நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என்பெருமான் இருகரத்தினாய் ஏண்ட சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோர் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம் நல்ல பௌரண பஞ்சமி கடகல கடத்தி இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார். அவர் ஆதியிலே உள்ளவர் கையனார் என்பார். சாமி ஐயனார் ஐயனார் அதிகரசிகன் ஐயனார் 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 ஏ சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 குலத்துப்புலி ஐயனார் 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 சுரிமுத்து ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் 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 பூலுடையார் ஐயனார் 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 ராமபுலி சாஸ்தாவா ஐயனுக்கும் ஐயனாக ராமபுலி ஐயனாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று ராமபுலி சாஸ்தாவுக்கு ஓடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மலை குலவ முக்கா முக்கா குலதே குலவ ஓடுங்கம்மா. என்ன எல்லாருக்கும் தூக்கம் வருதோ? கண்ணத்துல கை வச்சால உட்கார்ந்து இருக்கல கப்பலா கவுந்து போச்சு. கப்பல் கவுந்தால் கண்ணத்துல கை வைக்க கூடாது. உறவு போட தெரிஞ்சாதான் நாங்க போடுவோமே. உழவெல்லாம் போடுவாங்க. இப்ப என்னமோ உட்கார்ந்து இருக்காங்க. நீங்கெல்லாம் மாச்சப்படாம குலவு போடுங்க. நான் ஆத்தா மண்ணங்கிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபா வாங்கி தரேன். வாங்கி தரோம். இதுக்கு முந்தின கோயில்ல அப்படித்தான் ஒரு ஆளும் குலவு போடல, ஒரு பாட்டி மட்டும் குலவு போட்டுச்சு. என்ன பாட்டி பல்லு கீழே விழுந்துட்டு கெட்டு பல்லு நாய் தூக்கிட்டு ஓடிய போயிட்டு சரியா போச்சு. எங்களுக்கெல்லாம் நல்ல பல்லு. அப்படியா? இப்போ போடுவாங்க பாரு குலவை. போடட்டும் பாப்போம். குலவை போட்டுட்டாங்கன்னா என்ன செய்யணும்? காத்து அறுத்து ஐயாவுக்கு வச்சிடணும். அப்படியா? ஆமா. சரி அறுத்துறோம். காத்து அறுக்கணும், குலவை போடுங்க. போடுங்க பாப்போம். தாய போடுங்கம்மா ஒரு குலவை. பொன்னான மணி குலவை. ஏ முக்கா முக்கா முனதேரா. ராமபுலி சாஸ்தாவுக்கு முதல் குலவை போடுங்கம்மா. இன்னும் ஒரு குலவை இருகரையும் பெருகி வர ராமபுலி சாஸ்தாவுக்கு ஐயன் வந்து பிறந்தார் என்று பொன்னார பூலோல பொன்பவித்த தாவடம்மா வெள்ளியார பூலோல எங்களத்தான் தாவடம்மா தங்கத்தால பூலோல பனிவயிறு
மண்டையிலும் பெரும்படையா ஆன புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே அவதரித்து வாரபோது சிப்பிப்பார தன்னதியில ஆரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அறிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக ராமபுலி ஐயனாராகவே வந்து பிறந்தார். கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.